நமஸ்காரம். எல்லோரையும் திருக்குறள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி பூஜை செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பது தான் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு நினைவில் வருவது தெய்வீக மகாலட்சுமி அம்மன் தான். அவள் அழகின், செல்வத்தின், அமைதியின், ஆனந்தத்தின் வடிவம். அவள் இல்லத்தில் குடியிருக்கிறாள் என்றால் அங்கு துன்பம் தங்காது, வறுமை வராது, மனம் அமைதி அடையும். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபட்டால் வாழ்க்கை ஒளி வீசும் என்று. ஏன் வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிரன் என்பது லக்ஷ்மி தேவியின் அன்பு பக்தன். அந்த நாளில் அவளை வழிபடுவது நம் வீட்டில் சுகம், செல்வம், சாந்தி ஆகிய மூன்றையும் வரவேற்கும். அது நம் மனதுக்கும் வீட்டிற்கும் ஒரு தெய்வீக சக்தியை ஏற்படுத்துகிறது. இப்போ லக்ஷ்மி பூஜை எந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். வீட்டில் சுலபமாக லக்ஷ்மி பூஜை செய்யலாம். வீட்டை நன்றாக சுத்தம் செய்து கிழக்கு நோக்கி லக்ஷ்மி தேவியின் ஒரு படத்தை பன்னீரால் துடைத்து சந்தன குங்குமம் இட்டு ஒரு பீடத்தின் மேல் வைக்க வேண்டும். அதற்கு முன்னாடியே இன்னொரு சின்ன ஒரு பலகாயை வைத்து அதில் ஒரு அஷ்டதள கோலம் போட வேண்டும். அந்த அஷ்டதள கோலம் காய்ந்த விட்டு ஒரு சிவப்பு நிற ப்ளவுஸ் பிட்டு இல்லை ஒரு மஞ்சள் நிற ப்ளவுஸ் பிட்டை நீங்கள் அந்த பலகாய் மேல் வைக்க வேண்டும், விரிக்க வேண்டும். அம்பாளுடைய ஃபோட்டோவிற்கு ஒரு பூமாலை அணிவிக்க வேண்டும். அதற்கு பின் 2 சின்ன விளக்குகள், சின்னதான காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளி விளக்கு இருந்தால் வெள்ளி விளக்கு வைப்பதும் நல்லதுதான். அதில் நெய் விட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். நெய் ரொம்பவும் விசேஷம். இல்லை முடியவில்லை என்றால் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். அதற்கு பின் அந்த ப்ளவுஸ் பிட்டை விரித்திருக்கக்கூடிய அந்த பலகாயின் மேல் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி அதற்கு மேல் ஒரு கலசத்தை வைக்க வேண்டும். அதுக்காக ஒரு சொம்பு, அதில் தண்ணீர் ரொப்பி கொஞ்சமாக அதில் பன்னீரும் கலந்து அதில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இவை அதில் சேர்த்துவிட்டு அதற்கு மேல் ஒரு தேங்காயையும் நீங்கள் வைக்க வேண்டும். கலசத்திற்கும் சந்தன குங்குமம் இட வேண்டும், தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். அந்த தேங்காய் வைப்பதற்கு முன் ஒரு 4-5 மாவலை அந்த சொம்புக்குள் வைத்து அதற்கு மேலாக இந்த தேங்காயை நீங்கள் வைக்க வேண்டும். இதற்கு பின் மகாலட்சுமியின் ஏதாவது ஸ்லோகங்கள், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், முக்கியமாக சொல்லப்படுவது ஸ்ரீ சூக்தம், மகாலட்சுமி சஹஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம், இந்த 3ம் சொல்லிதான் அர்ச்சனை செய்வது வழக்கம். இது 3ம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது மகாலட்சுமி ஸ்லோகங்களை சொல்லி தாமரை பூ இதழால் அந்த கலசத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒன்றும் எந்த ஸ்லோகமும் தெரியவில்லை என்றால் இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த ஒவ்வொரு தாமரை இதழால் அந்த கலசத்துக்கு அர்ச்சனை செய்யவும். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்லோகமும் தெரியவில்லை என்றால் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அந்த பூவால், தாமரை பூ இதழால் நீங்கள் கலசத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், லக்ஷ்மி பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக பிள்ளையார் கணபதிக்கு நீங்கள் அவருடைய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி உங்கள் குலதெய்வத்தையும் அவரையும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய ஏதாவது ஸ்லோகம் இருந்தால் அதையும் சொல்லி அதற்கு பின் தான் மகாலட்சுமி தேவியின் இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்பது மிக மிக சக்தி வாய்ந்த தேவியின் ஒரு மந்திரமானது. இது சொல்லி வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கி செல்வத்தையும் சௌபாகியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. இதை சொல்லலாம், இல்லைவென்றால் சகசரநாமத்தையும் சொல்லலாம்.
எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் அந்த அர்ச்சனை செய்து கொண்டே நீங்கள் செய்ய வேண்டும். இதுவும் முடியலை, பூ கிடைக்கவில்லை, தாமரை பூ கிடைக்கவில்லை என்றால் ஒரு வெத்தலையில் கொஞ்சமாக குங்குமத்தை அர்ச்சனை செய்து கொண்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பின் ஒரு வெற்றிலை, 2 வெற்றிலையை ஒரு தட்டில் வைத்து அந்த குங்குமத்தை உங்களுடைய மோதிர விரலாலேயும் கட்டை விரலாலேயும் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த குங்குமத்தை நீங்கள் வெத்தலையில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த குங்குமத்தை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வைத்து கொண்டு நீங்கள் தினப்படி உபயோகப்படுத்திக்கலாம். அதற்கு பின் அம்பாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு நெய்வேத்திய பொருள் பால் பாயசம். பால் பாயசம்தான் லக்ஷ்மி தேவிக்கு முக்கியமான நிவேத்தியமாக சொல்லப்படுகிறது. அதனால் கொஞ்சமாக சேமியா பாயசம், பாலால் எந்த பாயசமாக இருந்தாலும் சரி, அரிசியால் செய்தாலும் சரி, இல்லை சேமியாவால் பண்ணினாலும் சரி, பால் பாயசம் கொஞ்சமாக அவளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதற்கு பின் தூப ஆரத்தி காமிக்க வேண்டும். முதல்ல 2 சந்தனத்திரியை ஏற்றி அது தூபத்தை காமிக்கவும், அதற்கு பின் கற்பூர ஆரத்தியை அம்பாளுக்கு காமிக்க வேண்டும். அதற்கு பின் உங்களுக்கு மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ, உங்கள் குறை என்னவோ அதை அம்பாளிடம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யவும். அதற்கு பின் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை அந்த மாவிலை கொத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமிலேயும் நீங்கள் தெளிக்கலாம். அந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது ஒரு பாயசம் பண்ணுவதற்கு, அரிசி தேங்காய் பாயசம் அந்த மாதிரி செய்கிற வழக்கம் இருக்கிறது. அதனால் அந்த தேங்காயை துருவி நீங்கள் பர்ஃபியாகவோ ஏதாவது ஒரு இனிப்பு ஸ்வீட் பண்ணுவதற்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியை வீட்டெல்லாம் தெளிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வெள்ளிக்கிழமை முடியுமோ நீங்கள் செய்து வந்தீர்களானால் வீட்டில் செல்வ வளம் பெருகுவது உங்களால் உணர முடியும். அவளருளால் தொழில், வேலை, வியாபாரம், குடும்ப நிதி நிலைமை எல்லாமே முன்னேறுவதாக இது செய்தவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி பழைய கர்ம பலங்களால் ஏற்பட்ட சிரமங்கள், கடன் பிரச்சனைகள், தடைகள் அவளின் அருளால் அகலும். அம்மன் எப்போதும் மனமாற பிரார்த்திப்பவர்களை புறக்கணிக்க மாட்டாள். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை நிலவி வரும். வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபட்டு வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சந்தோஷமாக, ஒரு சுமூகமாக, குதூகலமாக மாறுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வாஸ்து பிரச்சனை ஏதாவது வீட்டிற்கு இருந்தால் இந்த தீபம் ஏற்றி அம்பாளை வழிபடுவது, கலசத்தால் அம்பாளை வழிபடுவது மூலம் அந்த வாஸ்து பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வாஸ்து தோஷம், தீய ஆற்றல் போன்றியவை நீக்கப்படுகிறது. அதே மாதிரி புராணங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்மனை வழிபட்டால் தெய்வங்கள் கூட அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வரும். அந்த லக்ஷ்மி தேவியை இல்லை அம்மனை வெள்ளிக்கிழமை முக்கியமாக வழிபட்டால் எல்லா தெய்வங்களுடைய ஒரு ஆசீர்வாதமும் அந்த வீட்டிற்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம், பால் பாயசம், பச்சை கற்பூரம் தொடங்கின எல்லா வாசனை பொருட்களால், அவளுக்கு பிடித்தமான பொருட்கள் எல்லாமே அந்த பிடித்த பொருட்களால் அவளை வரவேற்று பூஜை செய்வதனால அவள் நிரந்தரமாக நம்ம வீட்டு வாசல்லையே குடியிருப்பாள் எனும் நம்பப்படுகிறது. அதனால் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை என்பது பணவசியம் அல்லது செல்வம் மட்டுமல்ல, அது நம் மனதிற்கும் வீட்டிற்கும் தெய்வீக ஒளி ஊட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறிது நேரம் ஒதுக்கி அம்மனின் பெயரை நினைத்து இந்த பூஜையை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த பூஜையை செய்து வந்தால் வீட்டில் ஒளி வளரும், உள்ளத்தில் அமைதி வரும், வாழ்க்கையில் வளமும் சாந்தியும் நிச்சயம் வரும். எல்லோருக்கும் அவளின் அனுகிரகம் கிட்டட்டும். இன்னும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.